இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னா ஜாவால அரேஸ்ல பேசிக் கோடிங்ல சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். சரியா? இதுல முதல்ல என்னன்னா ஒரு 5 இன்டிஜர் நம்பர் இருக்கிற ஒரு அரேயை நாங்க டிக்ளேர் பண்ணி அதை நாங்க பிரிண்ட் பண்றதை பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், அரேயை டிக்ளேர் பண்ணும்போது அது அந்த அரேயில டேட்டா டைப்பை நாங்க எழுதணும். சரியா? இன்டிஜர் நம்பர்னால இன்டென்ட் போட்டிருக்கேன். சரியா? அதனால அரேயில நேம் அரே நேம் ஏஜ்னு கொடுக்குறேன். சரியா? ஈக்குவல் ஈக்குவல் 4 5 2 5. சரியா? இந்த 5 இன்டிஜர் நம்பரும் இந்த அரேக்குள்ள இருக்கு. சரி, இந்த 5 நம்பரை என்ன செய்ய போறாங்க, நார்மலா பிரிண்ட் பண்ண போறோம். சரி, நார்மலா பிரிண்ட் பண்ண போறோம். ஃபோர் லூப் ஒன்று பயன்படுத்தாம நார்மலா எப்படி நாங்க இந்த 5 இன்டிஜரையும் பிரிண்ட் பண்றது பார்ப்போம். சரியா? நார்மலா உங்களுக்கு என்ன தெரியும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் தான் நாங்க பிரிண்ட் பண்ண போறோம். assign elements of array. சரியா? முதலாவது என்னது, FIR first element நான் சேர்க்கிறோம். இதுல பிரிண்ட் பண்ண போறோம். சரியா? அரேன்னு சொன்னா என்னது, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சொன்னா அரே 0 இண்டெக்ஸ்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அப்ப இதுல ரெண்டு என்ன, லென்த் 5 1 2 3 4 5. அது லென்த் என்ன, அரே ஏஜ் டாட் லென்த்னு கொடுத்தா அந்த அரே லென்த் வரும் 5. இப்ப இந்த அரேன இண்டெக்ஸ் பெருமானம் 0ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4. அப்ப நாங்க 12 நாங்க பிரிண்ட் பண்ணோம்னா என்ன கொடுக்கணும், அரே நேம கொடுத்து பிராக்கெட்டுக்குள்ள என்ன செய்யணும், 0ன்னு கொடுக்கணும். 0 இண்டெக்ஸ் ஏஜ் 0 இண்டெக்ஸ் கொடுக்கணும். 0 இண்டெக்ஸ் கொடுத்தா என்னது, 12 பிரிண்ட் பண்ணும். இப்படி என்ன செய்ய போறோம், நாங்க 5ஐயும் பிரிண்ட் பண்ண போறோம். சரியா? செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட், ஃபோர்த் எலிமெண்ட், ஃபிஃப்த் எலிமெண்ட். சரியா? அப்ப இங்க முதலாவது 12 பிரிண்ட் பண்ணோம்னா 0 கொடுத்தோம். அடுத்து 4 பிரிண்ட் பண்ணோம்னா முதலாவது இண்டெக்ஸ்ல 4 இருக்கு. சரியா? அதே மாதிரி 5 2வது இண்டெக்ஸ்ல இருக்கு, 2 3வது இண்டெக்ஸ்ல இருக்கு, 5 4வது இண்டெக்ஸ்ல இருக்கு. சரியா? இப்படிதான் என்ன செய்ய போறோம், நாங்க நார்மலான ஒரு அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸை பிரிண்ட் பண்றோம். சரியா? இப்ப நாங்க ரன் பண்ணி பார்ப்போம். இது ஒரு வந்து காட்டுது. ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம். சரியா? அப்ப வந்துச்சு முதலாவது எலிமெண்ட் என்ன, 12, ரெண்டாவது எலிமெண்ட் 4, மூணாவது எலிமெண்ட் 5, நாலாவது எலிமெண்ட் 2, அஞ்சாவது எலிமெண்ட் 5. சரியா? இதானது நார்மலா ஒரு அறையில இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன செய்யலாம், பிரிண்ட் பண்றோம். சரியா? இதுக்கு நாங்க என்ன செய்யலாம், இப்படி பிரிண்ட் பண்ணலாம், மற்றது ஃபோர் லூப் நாங்க யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். சரியா? அது எப்படின்னு பார்ப்போம். சரியா? ஃபோர் லூப் யூஸ் பண்ணி நாங்க செய்வோம். சரியா? இந்த வெளியிடுவோம் தனியா, சிஸ்டம் அவுட்புட் print using loop int I equal to 0 s dot n is. சரியா? என்னது, 0 இண்டெக்ஸ்ல இருந்து ஏஜ் டாட் லென்த், ஏஜ்னு சொல்றேன் அந்த அரையில நேம், அரை நேம் தான் ஏஜ். அப்ப டாட் லென்த்னு சொல்றது என்ன, இந்த அரையில லென்த்தை கண்டுபிடிக்கிறது. லென்த் என்னது 5. அப்ப என்ன செய்யுது, ஏஜ் டாட் லென்த்னா 5 வரைக்கும் ரன் ஆக போகுது. சரியா? அதனால I பிளஸ் பிளஸ். இப்ப இதுல என்ன செய்ய போறோம்னா ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ண போறேன். ஏஜ் இண்டெக்ஸ் இப்ப என்ன கொடுக்கணும், இண்டெக்ஸ் இங்க என்ன மாறிக்கொண்டு இருக்கு,
ஐர பெருமானம் தான் என்ன செஞ்சு மாறிக்கொண்டிருக்கு. 0ல இருந்து 1 2 3 4 4 வரைக்கும் ரன் ஆகும். 5 ரன் ஆகுது. ஏன்னா ஈக்குவல் கொடுக்கல. சரி, அப்ப 0 1 2 3 4 வரைக்கும் ரன் ஆகுது. 0 சொன்னா 12 ரன் ஆகும். 1 4 ரன் ஆகும். அங்கே 5 sorry 3 5 4 2 sorry 0 12 1 4 2 5 3 2 4 5 சரியா ரன் ஆகுது. அப்ப நாங்க என்ன செய்யறதுல ஐயத்தான் நாங்க என்ன செய்யறோம் போடணும். போட்டு இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். சரியா 12 4 5 2 5 சரியா இப்படிதான் என்ன செய்ய போகுது பிரிண்ட் ஆக போகுது ஃபோர் லூப்ல. நாங்க இப்படி போட்டு கஷ்டப்படுறதுக்கு என்னது நார்மலா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் போட்டு ஒவ்வொன்றா நான் பிரிண்ட் பண்றதுக்கு ஃபோர் லூப்ல போட்டுலாம். ஃபோர் லூப்ல அவ்வளவுதான், இவ்வளவு தான் கோடிங். ஃபோர் லூப்ல ஒரு அறையை பிரிண்ட் பண்றது இவ்வளவு. சரியா அரே நேம்குள்ள அந்த ஃபோர் லூப்ல என்னது நாங்க டிக்ளேர் பண்ணோமோ அதை கொடுத்தா ஓகே. இப்படிதான் பிரிண்ட் பண்றது ஃபோர் லூப். சரி, அடுத்து நாங்க என்ன செய்ய போறோம்னா இந்த அறையில இருக்கிற இண்டெக்ஸ் நாங்க என்ன செய்ய போறோம்னா அட் பண்ண போறோம், சம் பண்ண போறோம் மொத்தத்தை. சரியா அதுக்குரிய கோட பார்ப்போம். அப்ப என்ன செய்யணும், நாங்க ஒவ்வொரு நம்பரா எடுத்து என்ன செய்ய போறோம், நாங்க அதை நாங்க என்ன செய்ய போறோம் கூட்ட போறோம். சரியா ஏஜ் டாட் ஐ பிளஸ் பிளஸ் சரியா அப்படி கொடுத்தா என்ன செய்ய போகுது, ஒவ்வொரு நம்பரா ஒவ்வொரு இண்டெக்ஸ்லயும் போகும்போது என்ன செய்ய போகுது ஒவ்வொரு நம்பரா எங்களுக்கு அதை தரப்போகுது. சரியா சம் கொடுக்குற போது என்ன செய்யணும்னா சம் ஈக்குவல் டு 0 கொடுத்துரும். ஏன்னா சம்மோட பெருமானம் ஸ்டார்டிங்ல 0வா தான் இருக்க போகுது. சரியா அப்ப சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஏஜ் ஐ. சரியா அப்ப சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஏஜ் இன்டு ஐ. சம் என்ன 0வா இருக்க போகுது. ஏஜ் ஐன்னு சொல்றது என்னது, ஐ ஒவ்வொரு இண்டெக்ஸா வந்து என்ன செய்ய போகுது இதுல ஸ்டோர் ஆகி அதுல பெருமானம் வரப்போகுது. அப்ப இங்க 0 வெஸ்டா 0 வரப்போகுது. கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் என்ன ட்ரூ. ட்ரூனா என்ன செய்ய போகுது, அது உள்ள வரப்போகுது. உள்ள வந்து என்ன செய்யும், ஏஜ் 0 இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு 12 இருக்கு. அப்ப 12 என்ன செய்யும் இதுல பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகி என்ன செய்யும் சம்மோட அட் ஆகி 12 ஆயிரும். இப்போ சம் என்ன ஆயிரும் 12 சேஞ்ச் ஆயிரும் பெருமானம். அப்ப அடுத்தது என்ன வரும், ஐ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்ப 1 4 வரும். 4 வந்தா 12ஓட 4 அட் ஆகி 16 வரும். சரியா இப்படித்தான் என்ன செய்யுது பிரிண்ட் பண்றது. சரியா நாங்க பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். sum of arrays சரியா பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சரியா sum of arrays 28 வருது. அப்ப 0.4 plus 12 plus 4 plus 5 plus 2 plus 5 அட் பண்ண எவ்வளவு வரும் 28 வருது. இப்படிதான் என்ன செய்யுது அரேல இருக்கிற இண்டெக்ஸ் நாங்க என்ன செய்வோம் எலிமெண்ட்ஸை கூட்டுறது. சரியா அட் பண்றது. ஓகேயா அப்ப இந்த வீடியோல நாங்க என்ன பார்த்தோம், முதலாவது எப்படி அரே நாங்க எப்படி டிக்ளேர் பண்றது, ஒரு 5 இன்டிஜர் நம்பர் இருக்கிற ஒரு அரே நாங்க எப்படி டிக்ளேர் பண்ணது, அப்புறம் நார்மலா எப்படி அதை பிரிண்ட் பண்றது, அப்புறம் ஃபோர் லூப் போட்டு எப்படி நாங்க அதை பிரிண்ட் பண்றது, அப்புறம் நார்மலா எப்படி அதை சம் பண்றதுன்னு பார்த்தோம். சரியா அடுத்த இதுல வீடியோ தொடர்ச்சி அரேஸை பத்தி அடுத்த வீடியோல படிப்போம். சரியா வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு பண்ணுங்க. சரியா